நோக்கம். லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகலாம் என்பதற்காக. அந்த தக்குவா தான் நம்முடைய உள்ளத்தை மாற்றி அமைக்கக்கூடியது. இந்த பிரச்சார மேடைகள் என்று ஏறினுடன் ஒரு சிலர் நோன்பை பற்றி சொல்லும்போது ஏழைகளின் பசியை உணர்வதற்காக அல்லாஹ் நமக்கு நோன்பை விதியாக்கி இருக்கிறாம்பாங்க. அப்படின்றா பணக்காரனுக்கு மட்டும்தான் நோன்பு கடமையா இருக்கும். பசியை உணர்றதுக்காக மட்டும் அப்படி என்று சொல்ல இயலாது. ஏனென்றால் பட்டினி இல்லை, தியாகம். நோன்பு பட்டினி இல்லை. பட்டினி என்கிறது எப்படா கிடைக்கும் தின்றதுக்கு காத்துக்கு இருக்கிறது தான் பட்டினி. ஆனா நோன்பு அப்படி இல்லை, கிடைக்கும் தின்ன மாட்டோம், அது தியாகம். பட்டினி படுக்கிறவன் கிடைச்சா தின்றுவான், நோன்பாளியா இருக்கிறவன் கிடைச்சாலும் தின்ன மாட்டான். நேரம் இருக்குது, எல்லாம் இருக்கும், யாருமே காண மாட்டாங்க. உது செய்யும் போது கூட நாசிக்கு தண்ணி செலுத்துறோம், உள்ள போய்த்திடக்கூடாது, வாய் கொப்பளிக்கிறோம், விழுங்கிடக்கூடாது, அப்படி வந்து கவனமா இருந்து தியாகம் செய்யறதுதான் நோன்பு. அப்ப நோன்புட நோக்கம் பசியை உணர்றது அப்படி என்று நம்ம சொல்றது தப்பு. அப்படி அல்லாஹ் என்ன சொல்றான் அதைத்தான் நம்ம சொல்லணும். அல்லாஹ் என்ன சொல்றான்டா லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இறை அச்சம் உள்ளவர்களாக ஆகலாம் என்பதற்காக இந்த நோன்பு